இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் கிளர்ச்சி குழுவினர் பிணை கைதிகளாக சிறைபிடித்த நிலையில் இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் போர் நிறுத்த உடன்பாடு முடிவிற்கு வந்த பிறகு மட்டும் 673 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இறந்தவர்களில் பொதுமக்கள் எத்தனை பேர், போராளிகள் எத்தனை பேர் என்பது குறிப்பிடப்படவில்லை. முன்னதாக தங்கள் நாட்டு பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்கும் வரை காசாவில் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகள் தங்கள் வசமே இருக்கும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. சீனாவிலிருந்து இந்தியா மேற்கொள்ளும் டை அமோனியம் பாஸ்பேட் உரை இறக்குமதி பாதியாக குறைந்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரையில் 8.47 லட்சம் டன் டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தை சீனாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இது நடப்பு நிதியாண்டில் இந்தியா மேற்கொண்ட மொத்த டை அமோனியம் பாஸ்பேட் இறக்குமதியில் 20% ஆகும். 2023-24ஆம் நிதியாண்டில் சீனாவிலிருந்து 22.28 லட்சம் டன் அளவில் இந்த உரம் இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் யூரியாவுக்கு அடுத்ததாக டை அமோனியம் பாஸ்பேட் உரமே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. தென்னாப்பிரிக்க நாடான நமீபியாவில் நாட்டின் முதல் பெண் அதிபராக நெட்டிம்போ நண்டி டைவா பதவியேற்றிருக்கிறார். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்துடன் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நண்டி டைட்வா 57% வாக்குகளை பெற்று முன்னாள் அதிபர் நங்கோலா பும்பாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பூமி நேரத்தை முன்னிட்டு கிரீஸில் உள்ள புகழ்பெற்ற அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ் நினைவு சின்னத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. பண்டைய கால சான்றாக விளங்கும் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அக்ரோபோலிஸ் கோட்டையிலும் கோட்டை அமைந்துள்ள குன்றிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் இந்த பூமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் உள்ள நியூசெட்டல் நகரம் உளவியல் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்களுக்கு புதுவிதமான மருத்துவ சேவையை வழங்குகிறது. இதன்படி உளவியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நகரவாசிகள் மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்நகரத்தில் உள்ள அருங்காட்சியகங்களுக்கு இலவசமாக சென்று பார்வையிடலாம். ஓவியத்தை ரசிப்பது, இசை கேட்பது, இலக்கியம் படிப்பது உட்பட கலை தொடர்பான செயல்பாடுகள் உளவியல் பாதிப்பை குறைப்பதாக கூறப்படுவதுண்டு. கலைகள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் தீவிர உளவியல் பாதிப்புகளை குறைப்பதுடன் இளம் வயது இறப்பை தடுப்பதாகவும் 2019ஆம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு ஆய்வறிக்கை வெளியிட்டது. இதை மையப்படுத்தி நியூசெட்டல் நகர நிர்வாகம் இச்சேவையை தொடங்கியுள்ளது. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பிரேசிலில் அமேசான் ஆறு உருவாகும் இடத்திற்கு கப்பலில் சென்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ரியோ நேக்ரோ மற்றும் ரியோ சோலிமாஸ் நதிகள் சங்கமித்து அமேசான் ஆறு உருவாகும் பகுதியில் அமேசானை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சமீப காலமாக பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அமேசான் பகுதி பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் அதை பாதுகாக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்போது களம் இறங்கியுள்ளனர். தன்னை பாலியல் தொழிலாளி என்று பேசிய சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர உள்ளதாக புகார் அளித்த நடிகை தெரிவித்துள்ளார். போர் முடியவில்லை, இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இந்த போர் இன்னும் முடியல. என்னை பற்றி அவதூறா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன். ஓகே, அதனால் எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க. பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணதான் போகிறீங்க. சீமானுக்கும் சொல்லிக்கிறேன், ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு வாழெல்லாம் அட்டவே வேண்டான்னு இப்போதான் போர் தொடங்கியிருக்குது. எப்போ நீ பிரஸ் முன்னாடி என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி திணற போற அப்படின்றது நீ பார்.
தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கியதாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு அரசு பணிகளை ஆய்வு செய்த பின் கடற்கரை சாலையில் உள்ள தங்கும் விடுதியில் ஓய்வு எடுத்தார். அப்போது சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் தீனதயாளன் மற்றும் 5 பொதுப்பணித்துறை அதிகாரிகளை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கிய புகாரின் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சுமார் 22 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிவில் தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் புதுச்சேரியில் உள்ள தீனதயாளன் வீடு, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகள், அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் பல மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பலூரில் வெறிநாய் கடித்ததில் 6 வயது சிறுவன் பலத்த காயமடைந்தார். வேப்பந்தட்டை பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாய் கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே வெறிநாய்கள் கடித்ததில் 2 கால்நடைகள் உயிரிழந்த சூழலில் தற்போது சிறுவர்களையும் கடிக்கத் தொடங்கியுள்ளதால் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வேப்பந்தட்டை பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். From a driver's perspective and from the spectator's perspective, the way. இன்னும் பல ஆண்டுகள் கார் ரேஸில் ஈடுபட விரும்புவதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். And so much of history. I've been a huge MotoGP fan. I used to race motorcycles when I was 18. வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி அஜித் குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக உள்ளது. இதனிடையே இத்தாலியில் கார் ரேஸ் பயிற்சியில் அஜித் ஈடுபட்டு வருகிறார். அணியின் வீரராக உரிமையாளராக இருப்பதை கௌரவமாக உணர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். And then started racing cars. To see the machines on the circuit is breathtaking. It's beautiful. விரைவில் கார் வாங்க திட்டமிட்டபவர்களுக்கு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் பெரும்பாலான கார்கள் விலை உயர உள்ளது என்பதே அந்த செய்தி. இந்தியாவின் முன்னணி கார் நிறுவனமான மாருதி சுசுகி தனது அனைத்து தயாரிப்புகளின் விலையையும் ஏப்ரல் முதல் 4 விழுக்காடு வரை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. மற்றொரு முன்னணி நிறுவனமான ஹுண்டாய் 3 விழுக்காடு வரை விலை உயர்வை அறிவித்துள்ளது. மஹேந்திரா நிறுவனம் எஸ்யூவி வகை கார்கள் மற்றும் வர்த்தக வாகனங்களுக்கான விலையை 3 விழுக்காடு வரை அதிகரிக்க உள்ளது. இவை தவிர டாடா மோட்டார்ஸ், கியா இந்தியா, ஹோண்டா, ரெனோ, BMW உள்ளிட்ட நிறுவனங்களும் விலை உயர்வை அறிவித்துள்ளன. மூலப்பொருட்கள் விலை உயர்வு, உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வு தவிர்க்க முடியாததாக உள்ளதாக வாகன நிறுவனங்கள் விளக்கமளித்துள்ளன. கடந்த 6 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 3 விழுக்காடு குறைந்துள்ளதால் பல்வேறு இறக்குமதி பொருட்கள் விலை உயர்ந்துள்ளன என பிரபல சந்தை ஆய்வு நிறுவனமான இக்ராவின் துணைத் தலைவர் ரோகன் கன்வர் குப்தா தெரிவித்தார். எனினும் இந்த விலை உயர்வால் விற்பனை பெரிய அளவு குறைய வாய்ப்பில்லை என்றும் அவர் கணித்துள்ளார். நல்ல உடல் திறனுடன் இருப்பதால் ஆரோக்கியமாக இருப்பதாக கருதிவிடக் கூடாது என்றும், மருத்துவ பரிசோதனைகளை அவ்வப்போது மேற்கொண்டு உண்மை நிலவரத்தை அறிவது அவசியம் என்றும் நாட்டின் முன்னணி இதய மருத்துவர்களில் ஒருவரான தேவி பிரசாத் ஷெட்டி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி இளவயது மாரடைப்பு மரணங்கள் குறித்து விளக்கமளித்தார். இயல்பான இதயம் கொண்ட எவருமே திடீரென மாரடைப்பால் இறப்பதில்லை என தெரிவித்த அவர், ஏதோ ஒரு பிரச்சனை உடலுக்குள் நிச்சயம் இருந்திருக்கும் என கூறினார். உடல் திறனுடன் இருக்கும் எல்லோருமே தங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது என கருதிவிடக் கூடாது என்றும், அடிப்படையான மருத்துவ பரிசோதனைகளை அவ்வப்போது செய்து கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் சிகிச்சைகள் மற்றும் வாழ்க்கை நடைமுறைகளில் மாற்றம் செய்வது இளம் வயது மாரடைப்புகளை வெகுவாக குறைக்கும் என்றும் மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி கூறினார். நல்ல உடல் திறனுடன் துடிப்பாக விளையாடி வந்த கால்பந்து வீரர்கள் 617 பேர் கடந்த 4 ஆண்டுகளில் மாரடைப்பால் இறந்துள்ளதாக கூகுள் தரவுகள் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
தினசரி குறைந்தது 10,000 அடிகளாவது நடப்பது இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய உறுப்புகள் நன்றாக செயல்பட உதவும் என்றும் மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி கூறியுள்ளார். உடல் எடையை குறைப்பதற்காக தற்போது சந்தைக்கு வந்துள்ள மருந்துகள் நல்ல பலன் தருவதாக கூறிய அவர், ஆனால் அவற்றை கடைசி வாய்ப்பாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனம் இந்தியாவில் 180 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. பெங்களூருவில் உள்ள போயிங் நிறுவனத்தின் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு மையத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தமாக 7,000 ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் உலகம் முழுவதும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் போயிங் நிறுவனம் தற்போது இந்தியாவில் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணை பகுதி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அணையாக உள்ள மணிமுத்தாறு அணையில் நீர்மட்டம் கணிசமான அளவிற்கு உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 339 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து 425 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாகப்பன்பட்டியில் கிராம ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செண்பகம்பேட்டை, கீழச்சீவல்பட்டி, சிறுகுடல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பமாக வந்து கண்மாயில் இறங்கி மீன் பிடித்து மகிழ்ந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.